நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி தான் பைபிளில் கூட ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கு. என்ன பிரதர், பைபிளில் எலெக்ஷன் நடந்துருக்கா? ஆமாங்க. என்ன மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. கர்த்தர் வந்து வேற மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறார். நம்ம பைபிளில் கூட கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்க. இப்போ எப்படி எலெக்ஷன் எல்லாம் நடக்குதோ அதே மாதிரி தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எங்கன்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, தாவீது ராஜா தாங்க. தாவீது ராஜா யாருன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை போய் கர்த்தர் அரசனாக மாற்றிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட யோசிச்சுட்டு இருக்கீங்களா, பிரதர் என்னை எல்லாருமே வேண்டான்னு சொல்கிறாங்கோ, நான் எந்த வேலை செஞ்சாலும் தோல்வியில் போய் முடியுது, என்னை எல்லாரும் சின்ன பையன்ட்டு என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்கோ, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாருங்க. கர்த்தர் வந்து இந்த வீடியோ மூலியமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சவுல் ராஜா தான் முதலாவது தேசத்துக்கு தலைவராக இருந்தாரு. ஆனா அதுக்கு அடுத்தபடியா வந்து தாவீதை தான் மாத்துனாங்க. எதுக்கு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, சவுல் ராஜா வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலுங்க. அதனால தான் தாவீதை வந்து இவங்க ராஜாவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம எல்லாருமே கீழே தாங்க மேலே போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த டைம்ல வந்து நம்ம யோசிக்குவேன், என்னுடைய வாழ்க்கையில பார்ப்பா எல்லாரும் மேலே இருக்கிறாங்க, நான் வந்து இவ்வளோ கீழே இருக்கிறேன், அந்த மாதிரி நம்ம யோசிக்குவோம். ஆனால் கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் வந்து பெரிதாக இருக்குதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வீடியோ மூலிமா கர்த்தர் உங்க கூட தாங்க பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதியை கர்த்தர் உயர்த்தும் போது உங்களையும் என்னையும் உயர்த்தாமல் இருக்குவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து உங்களை உயர்த்த போகிறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு புது ப்ரொமோஷன் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதே போல் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்நாள் வரைக்கும் தடையாக இருந்த ஆசீர்வாதம் வந்து உங்களை தேடி இன்னைக்கு வரப்போகுது. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் சரி கண்ணீருக்கும் சரி கர்த்தர் வந்து உங்கள் மேலே பெரிய பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார் இல்லையா, அதனாலேயே அந்த பிளெஸிங்கெல்லாம் உங்களை தேடி இன்னைக்கு வரப்போகுதுங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த வீடியோ மூலிமா கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. உங்களுடைய சூழ்நிலை வந்து போயிடுங்க. ஏன்னா தாவீது ராஜா கூட என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் வந்து கோலியாத்துக்கு முன்னாடி போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ என்னால முடியாது, இவனை பார்த்தா இவ்வளோ பெருசா இருக்கிறான், என்னை சாவடிச்சிடுவான், இந்த மாதிரிலாம் போய் பேசல. கர்த்தருடைய வார்த்தையை தான் போய் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் நீங்களும் பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எப்படியே பிரச்சனைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் ஜெயிக்க முடியுங்க. இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நான் நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.